ஹாய் ஹலோ வணக்கம். ஸ்ரீநீவி ஸ்டடீஸ் ஸ்ரீநீவி கதைக்களத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கவசம் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம அக்பர் பீர்பால் அரசவையில் நடந்த சில கதைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கவசம் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தலைப்பு. அதை நம்ம பார்க்கலாம். அக்பருடைய அவையில் நடந்த ஒரு விஷயந்தான் இது. அது கதையாக இங்கே எழுதப்பட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். போர்க்காலங்களில் அரசர்கள் அணிந்து கொள்ளும் விதத்தில் கவசங்கள் செய்து கொடுப்பதில் ராமையா என்பவன் வல்லவனாக விளங்கினார். அவன் ஒரு முறை சில கவசங்களுடன் சக்கரவர்த்தி அக்பரை காண வந்திருக்கான். அவன் மூதாதையர்களும் இத்தொழில் வல்லவர்களாக விளங்கினார்கள். அதாவது அந்த ராமையாவோட தாத்தா அப்பா அவங்க எல்லாருமே இந்த தொழிலே கவசம் செய்கிற தொழிலே அவங்க விளங்கி சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. இரும்பை எந்த பக்குவத்தில் சூடு பண்ண வேண்டும், அதிக அளவில் சூடு பண்ணினால் தாங்கும் சக்தியை இழந்துவிடும் என்பன போன்ற நுட்பங்களை எல்லாம் நன்கு உணர்ந்தவர் தான் ராமையா. கருமான் வகைப்பை சார்ந்த அவர் கவசம் செய்வதில் சிறந்து விளங்கினார். கவசம்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். போர்க்காலங்களில் அந்த கத்திகள், அம்புகள், வில் இதெல்லாம் அரசருடையோ இல்லை அவங்களுடைய பாதுகாப்பாக இருக்கிறவங்களுடையோ மேலே அந்த ஆயுதங்கள் நம்ம உடம்புல கீறாமல் இருக்கிறதுக்காக போடப்படுகிற ஒரு சட்டை தான் கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவசம் செய்கிறதுல ராமையா ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறாரு. ராமையா கொண்டு வந்த கவசங்கள் அனைத்துமே சிறந்தவையாகத்தான் இருந்தன. அவற்றில் ஒரு கவசத்தை எடுத்து மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட்டுள்ளது என்று கூறி அதனை மிகவும் பாராட்டினார். பின்னர் அந்த கவசத்தை சோதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடன் அதன் மீது வாள் கொண்டு வீச வேண்டும் என்றும், எத்தனை வீச்சுகளுக்கு அந்த கவசம் தாக்கு பிடிக்கிறது என்றும் பார்க்க வேண்டும் என்று மன்னர் அக்பர் கூறியிருக்கிறார். அதாவது அந்த கவசத்தின் மீது வாள் கொண்டு வீச வேண்டும், அது எத்தனை முறை அந்த வால்லேருந்து அந்த கவசம் தப்பிக்குதுன்னு பார்க்கணும், அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அக்பர். பொதுவாக கவசம் என்பது அதை அணிந்து கொண்டவர் மீது வாளை கொண்டு வெட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல. கவசத்தை வெட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எதிர்பாராத விதமாக வாள் பாயும் போது காக்கப்படுவதற்கு அது துணையாகும், அவ்வளவுதான். அதாவது எதிர்பாராத விதமாக நம்ம உடம்புல வாள் படும்போது அதை காப்பாற்றுவதற்காக துணையாக இருக்கக்கூடியது தான் கவசம். ராமையா கொண்டு வந்த கவசத்தின் மீது வாளை கொண்டு மாறி மாறி வீசவும் கடைசியாக கவசம் பொடி பொடியாகி விட்டது. ராமையா கொண்டு வந்த கவசத்தில் என்ன பண்ணிட்டாங்க, வாளை திரும்ப 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 வீசும்போது எப்பேற்பட்ட கவசமாக இருந்தாலும் உடையத்தானே செய்யும். அந்த மாதிரி சல்லி சல்லியாக உடஞ்சி போச்சாமா. ஆகவே அரசர் அந்த ராமையாவிடம் இது போன்ற கவசம் தனக்கு தேவையில்லை என்றும், இனிமேல் செய்யப்படும் கவசம் நன்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்றும், அவன் செய்து கொண்டு வரும் கவசத்தை அவனே அணிந்து கொள்ள வேண்டும் என்றும், அவன் மீது வாள் கொண்டு வீசப்படும் என்றும் கூறவும் அவன் அச்சமுடன் விடைபெற்று சென்றான். அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அதாவது நீ அடுத்து கொண்டு வர்ற கவசம் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது நல்ல பாதுகாப்பாக இருக்கணும், அதை நீ கொண்டு வர்ற கவசத்தை நீயே அணிஞ்சிருக்கணும், அதில் நாங்கள் வாள் கொண்டு வீசுவோம், அது உடையாமல் இருக்கா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொல்லியிருக்காரு. இவ்விதம் மன்னர் சொல்லிவிட்டாரே, என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்த ராமையா நேராக தன் வீட்டிற்கு செல்லாமல் பீர்பால் வீட்டிற்கு சென்று அவர் வரும் வரை காத்திருந்து அவரிடம் ஆலோசனை கேட்டான். ராமையா என்ன பண்ணிட்டான், இந்த குழப்பத்துக்கு வழி சொல்கிறதுக்கு பீர்பால்னால் மட்டும்தான் முடியும், நம்ம பீர்பாலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலோட வீட்டுக்கு ராமையா போயிட்டான். ஒரு வாரத்தில் ராமையா கவசமுடன் பீர்பால் ராமையாவுக்கு சில ஆலோசனைகளை கூறி அவ்விதம் செய்ய வேண்டும் என்றும் அதன் மூலம் வெற்றி பெறலாம் என்றும் கூறினார். பீர்பாலை போய் பார்க்க போன ராமையாட்ட பீர்பால் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார், ஒரு ஆலோசனையை கூறியிருக்காரு. இதன் மூலம் நீ வெற்றி பெறலாம்,
நீ கவசத்தை செஞ்சுட்டு அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு பீர்பால். ஒரு வாரம் ஆயிடுச்சு. உடனே ராமையா என்ன பண்ணிட்டாரு, நல்ல கவசத்தை பண்ணிட்டு சக்கரவர்த்தி அவனிடம் கூறியிருந்த வண்ணம் அந்த கவசத்தை அவனை அணிய செய்தார். அதாவது சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருந்தாரு, நீ செஞ்ச கவசத்தை நீயே மாட்டிக்கிட்டு நிற்கணும், எங்கள் ஆளுங்கள் வீல் கொண்டு வெட்டுவாங்க, அந்த டயத்தில் அந்த நொடியில் உன்னுடைய கவசம் உடையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. உடனே என்ன பண்ணிட்டாப்புல ராமையா, அந்த கவசத்தை தன்னுடைய உடம்புல அணிந்து கொண்டார். பின் வீரனை கொண்டு வெட்ட சொன்னார். அந்த கவசத்தை ராமையா அணிந்து தயாராகவும் சக்கரவர்த்தியின் ஆணைப்படி அந்த வீரன் கவசம் அணிந்த ராமையாவை வெட்டுவதற்கு வாளை ஓங்கவும். ராமையா என்ன பண்ணிட்டாப்ல, கவசத்தை அணிஞ்சிருக்காப்புல. அணிஞ்ச உடனேயே அந்த வீரன் என்ன பண்ணியிருக்கான், வாளை எடுத்து ஓங்கிருக்கான். ஓங்கி வெட்ட போயிருக்கான். வெட்ட போகையில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ராமையா ஒரு வித்தியாசமான குரலை கொடுத்து கொண்டு காலை முன்னும் பின்னும் வைக்கவும். ராமையா என்ன பண்ணிட்டாப்ல, வித்தியாசமாக ஒரு குரல் கொடுத்துருக்காரு. கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் காலை முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி மாற்றி வச்சிருக்காப்புல. வெட்டுவதற்கு வாளை ஓங்கியவன் அவ்விதமே திகைத்து நின்று விட்டான். வெட்டுறதுக்கு வாளை ஓங்கினவன் அப்படியே திகைச்சு நின்றுட்டான். என்ன இப்படி இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்காப்புல, காலை முன்னாடியும் வைக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ராமையா இது, ஏன் இவ்விதம் குரல் கொடுத்து அவனை நிறுத்தி விட்டாய் என்று கேட்டார் சக்கரவர்த்தி ஒன்றும் புரியாதவராக. உடனே அக்பர் என்ன கேட்டிருக்காரு, என்ன ராமையா, என்ன இந்த மாதிரி சத்தம் கொடுத்துட்டு வெட்ட வந்தவனையே நிப்பாட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிரி வெட்டும்போது இவ்விதம் குரல் கொடுத்து அவனுடைய நோக்கத்தையே மாற்றுவது போர் முறைகளில் ஒன்றாகும் என்றான் ராமையா மிகவும் பணிவாக. அதாவது எதிரி வெட்டும்போது இந்த மாதிரி குரல் கொடுத்து அவனுடைய நோக்கத்தை மாற்றுவது தான் போர் முறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கான் ரொம்ப பணிவாக அரசரிடம். அதை கேட்டு சக்கரவர்த்தி உண்மையிலே திகைத்து தான் போனார். இந்த போர் முறையை இந்த ராமையாவுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் என்று அறிய வேண்டும் என்ற எண்ணமுடன் அவனிடம், யாரப்பா இந்த முறையை உனக்கு சொல்லி தந்தது, நீ எந்தவித தயக்கமும் இன்றி கூறலாம் என்று கூறிய பின்னர் அவன் தனக்கு இந்த முறையை கற்றுத்தந்தது பீர்பால் என்றான். உடனே அரசர் என்ன கேட்டிருக்காரு, இந்த போர் முறையை உனக்கு கற்றுக் கொடுத்தது யார், நீ என்கிட்ட அதை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவன் ராமையா என்ன சொல்லிட்டான், எனக்கு இந்த போர் முறையை கற்றுக் கொடுத்தது பீர்பால் அவர்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ்வேளை பீர்பால் அங்கு சேர்ந்தார். பீர்பால், உனக்கு தெரிந்த போர் முறைகளை நமது ராமையாவுக்கு கற்றுக் கொடுத்திருப்பது பற்றி பெரிதும் மகிழ்ச்சி என்று சக்கரவர்த்தி கூறவும், ராமையா செய்தது சரிதான் என்று தன் கருத்தை கூறினார் பீர்பால். ராமையாவை சக்கரவர்த்தி பெரிதும் பாராட்டி அவன் கொண்டு வந்த கவசத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு உரிய விலையுடன் கொஞ்சம் கூடுதல் பணத்தையும் கொடுத்து அவனை மகிழ்ச்சி அடைய செய்தார் அக்பர் சக்கரவர்த்தி. பீர்பாலுடைய புத்திசாலித்தனத்தினால ராமையா தப்பித்து கொண்டார், பொன்னும் பொருளும் பெற்றுக்கொண்டார். கவசம் உறுதியாக இருக்க வேண்டும். கதையை நம்ம பார்த்துட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்ரீநிவி கதைக்களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.